So hi everyone, 12th standard மேக்ஸுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 90க்கு 90 வீடியோ தான் அது எதிர்பார்த்துட்டு இருக்க வீடியோ. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். எனக்கு கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வருத்தமாக இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் சேஃபஸ்ட் சாப்டர் ஃபார் 2 மார்க் 3 மார்க் என்ன அப்படின்னா, ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. 5 மார்க் நேற்று வீடியோ போட்டேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேடாதீங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நேற்றே போட்டுட்டேன். என்னெல்லாம் சாப்டரில் 5 மார்க் 2 வரும், என்னெல்லாம் சாப்டரில் 5 மார்க் 1 வரும், எல்லாமே அனைவரும் போட்டேன். வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன போடணும், நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு என்ன போடணும் அப்படிங்கிற முதல் கொண்டு போட்டுட்டு 5 மார்க் விட்டுறாதீங்க, 7 5 மார்க் எழுதணும். சேஃபஸ்ட் சாப்டர் ஃபார் 2 மார்க் 3 மார்க் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd 4 8 11 12 இந்த 7 சாப்டர் மட்டும் படித்தா எவ்வளோ எழுதலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக கேட்டால் 6 6 எழுதிடலாம். 6 2 மார்க் 6 3 மார்க். ரொம்ப டஃப்பாக கேட்டால் 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதலாம். இல்லை சில தருணங்களில் 6 2 மார்க் 5 3 மார்க், இல்லை தான் 6 3 மார்க் 5 2 மார்க், அந்த மாதிரி எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தான். 5 5 எழுதலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சாப்டர், சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் ரொம்ப டைம் இருந்தால், ரொம்ப ஆவரேஜ் வீக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டைம் இருந்தால் அதர் சாப்டர்ஸ், அதாவது இந்த 7 சாப்டரை தவிர அதர் 5 சாப்டர்ஸை பாருங்கள். அதை நான் சொல்கிறேன் பின்னாடி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க, சென்டம் படிக்கணும் குழந்தைங்க எல்லாமே நீங்கள் பார்த்தாகணும், எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் பார்த்தாகணும். சரி, சாப்டர் 1 1.1ல் இந்த சம்ஸு. இந்த 1.1ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் இவ்வளோ சம் கொடுத்துருக்கீங்கன்னா, 1.1ல் கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரப்போகுது. எக்ஸாம்பிளில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1.2ல் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கு, காஸ் ஜார்டன், மைனர் மெத்தட், 3லேயுமே சம்மு போடுற மாதிரி கொடுத்துருக்கேன். நீ ஒரு மெத்தடு போட்டுப்பார், மீதி சம்ஸில் கண்ணில் பார்த்துக்க, ஏன்னா டைம் இல்லை. இதுலேயும் அப்படி தான், நீ எல்லா சம்மும் போட்டு பார்த்துட்டு இருக்காது. 1.3ல் மைனர் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் 3 சம் கொடுத்துருக்கேன், ஏதோ ஒரு சம் போட்டுப்பார். 1.4ல் கிராமர் ரூலில் 2 சம் தான் இருக்குது. 1.6ல் நோ சொல்யூஷனில் ஒரு சம் இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து சாப்டர் 2 ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். 2.1 அந்த ஐ சம்ஸு ரொம்ப ஈஸி. 2.2 3 சம்மு, 2.3 3 சம்மு, 2.4 2.5 மட்டும் டேஞ்சரு. ஏன்னா இதிலிருந்து தான் சம்மே கேட்குறாங்க. ஆனால் இதில் நம்ம விட்டுட்டு போயிடுறோம் எப்போவுமே. 2.4லையும் நான் சொன்ன மாதிரி எல்லாமேவும், 2.5ல நான் சொன்ன மாதிரி எல்லாமேவும் இன்க்ளூடிங் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படிச்சிங்கன்னா 2.4 2.5ல கண்டிப்பாக ஒரு சம் அட்டன் பண்ணலாம். இந்த வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2.6 ஈஸி, ஒப்டைன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், அதை கண்டுபிடிக்கணும். சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது 4வது 2 மார்க்கு, மீதில் ஈஸி. 2.7ல் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் செகண்டு, 3rd 5th. எக்ஸாம்பிள் இது 2 பார்த்துக்கோங்க. 2.8ல் 5 கணக்கு தான். நிறைய பேர் 2.7 8 மட்டும் பார்க்க மாட்டீங்க. எக்ஸாம்பிளில் 4 கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து சாப்டர் 3.1 ஒரு 6 சம் கொடுத்துருக்கிறேன். எக்ஸாம்பிளே ஒரு 6 சம் கொடுத்துருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். 3.2ல் எல்லாமே போடணும், 3.6லேயும் எல்லாமே போடணும் கிட்டத்தட்ட, சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சும்மா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதும், பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதும். 3.6ல் சைனை மாற்றி விட்டு போட்டு விட்டால் முடிஞ்சு, ரியல் ரூட்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எழுதினா போதும். 3.3ல் 3 கணக்கு சால்வ்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க, அந்த 6 7. எக்ஸாம்பிளில் 4 கணக்கு. 3.5ல் ஒரு 3 கணக்கு கொடுத்துருக்கிறேன், அதுலேயும் ரொம்ப முக்கியமான கணக்கு தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ மொத்தத்தில் 3rd சாப்டர் குட்டி சாப்டரை சீக்கிரம் முடிச்சிடலாம். சாப்டர் 4ல் 4.1ல் சைன் தீட்டாவோட ஃபார்முலா வச்சு போட்டுறலாம், பிரின்சிபல் டொமைன் அண்ட் அந்த ரேஞ்ச் அண்ட் டொமைனை வச்சு போட்டுடலாம். 4.2ல் காசு வச்சு போட்டுறலாம், காசோட ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி படிச்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 4.3ல் டேனோட இது வச்சு போட்டுடலாம். 4.4ல் எல்லாத்தோட இன்வெர்ஸ் ரொம்ப ஈஸி. 4.5ல் 2 சம், அவ்வளோதான். ஸோ இப்போது 5 மார்க்கில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேனே, அதையும் சேர்த்திக்கோங்க. டேன் கர்வ், சைன் கர்வ், காஸ் கர்வ், இது படிக்கணும்ப்பா. இந்த கர்வ் டயக்ராம் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. டேன் இன்வர்ஸ் டேன், சைன் இன்வர்ஸ் சைன், காஸ் இன்வர்ஸ் காஸ். இன்வர்ஸும் போடணும், காசும் போடணும். கர்வ் போட்டுட்டு அதோட பிரின்சிபல் டொமைன், ரேஞ்சு எல்லாமே சொல்லணும், ஓகேவா? சாப்டர் 8.1ல் சாப்டர் 8 குட்டி சாப்டர், சீக்கிரம் முடிச்சிடலாம். 8.1ல் ஒரு 5 கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. 8.2ல் 10 11 சம்மு பார்க்கணும். 8.6 எக்ஸாம்பிள் 8.7. 8.4ல் 4 கணக்கு, அது ரொம்ப ஈஸியான சம்மு. 8.5ல் ரொம்ப ஈஸி, அதுவுமே ஒரு 4 சம் தான் இருக்குது. 8.7ல் ஆயிலர்ஸ் தியரமில் ஹோமோஜீனியஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறது, அவ்வளோதான். சாப்டர் 11 கஷ்டமான சாப்டர் நினைக்கிற ஒரு சாப்டர், பட் ஈஸி பாருங்கள். 11.1ல் இன்வர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க தெரியணும், ரொம்ப ஈஸி. 4 கணக்கு தான் இருக்குது, எக்ஸாம்பிளில் 3 கணக்கு. 11.2ல் வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க, அந்த டப்பா சம்மு. அண்ட் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் போட சொல்லுவாங்கப்பா,
அது பார்த்துக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடாக ஸ்கூல் 11.3ல் நீ பெருசாக எதுவும் பார்க்க வேண்டாம். 11.3ல் ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும் பார்த்துட்டு மீதி எல்லா கணக்குலையும் கே கண்டுபிடிக்கிறது மட்டும், இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மட்டும் பார்த்து கே கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பான். இதுலேயும் கேட்பான். அந்த 6வது ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 11.4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் வேரியன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபஸ்ட்டில் 4th 2nd. 11.5ல் பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபஸ்ட்டு 4 சம்மு, எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கிறதுலே கம்மியான சம்ஸ் தான் சாப்டர் 11ல் இருக்குது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு படிச்சிடலாம். சாப்டர் 12.1 ரொம்ப ஈஸி. முதல் 8 சம்மு, எக்ஸாம்பிள் 4 கணக்கு, தீரம் நம்பர் 12.1 12.2 12.2 ட்ரூத் டேபிள்லாம் போட்டு பாரியா, அவ்வளோதான். இந்த சாப்டர்ஸ்லாம் முடித்தா ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பசங்க கூட ஒரு 6 2 மார்க் 6 3 மார்க் எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், நான் கஷ்டமாக கேட்டாலும் கம்பல்சரி கேட்டாலும் எழுதணும் அப்படின்னா அடுத்தடுத்த 5 சாப்டர். சாப்டர் 5.1 ஷுவராக நீ ஃபார்முலா படித்து நல்லா போடணும் சர்க்கிளில். 5.2ல் பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா ஃபார்முலா சுற்றி வளைச்சு கேட்டாலும் நீ என்ன ஃபார்முலா வேணாலும் சொல்லணும், அப்போல்லாம் இது போட்டுடலாம் எக்ஸாம்பிளோட. 5.3ல் கோனிக் கண்டுபிடிக்கிறது. 5.4ல் 5th எக்ஸாம்பிளில் அந்த ப்ராக்டிக்கல் சம்மில் அப்ளிகேஷன் சம்மில் ஒரு 7 கணக்கு. இப்போ வீக் ஸ்டூடெண்ட் ஏதாவது அது பார்க்கணுமானா ரொம்ப வீக்காக இருந்தால் விட்டுருங்க. 6th சாப்டரில் எல்லாருமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 6.1 படிச்சிருங்க. அதுலேருந்து ஒரு சம் கேட்பான். 6.2ம் படிச்சிருங்க, 6.3யும் படிச்சிருங்க, 6.4ம் படிச்சிருங்க. அடுத்தது 6.9ல் ஆங்கிள் பிட்வீன் மட்டும் இந்த எக்ஸாம்பிள் சம் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? வேறு எதுவுமே நான் உங்களை பார்க்க சொல்லலை. அப் டு 6.51 முடி. நான் சொல்கிறது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க டிக் பண்ணதும் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் கேட்பான்ப்பா. அண்ட் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப ஈஸி. அண்ட் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க மீதி எல்லாமே பார்த்துருங்க. சாப்டர் 7ல் மிட்டமுக்கு படிச்சிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குமா? 7.1ல் என்ன இருக்குது சொல்லுங்கள். அந்த அப்ளிகேஷன் சம்மில் ரொம்ப ஈஸியான சம். 7.2ல் ஸ்லோப்பு, டேஞ்சன், நார்மல் ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிள் 7.12 இதெல்லாமே நீங்கள் போட்டது தான். 7.3ல் ரோல்ஸு லக்ராஞ்சி அதில் நாட் அப்ளிகபிள், சாதா சம்மு. எக்ஸாம்பிளில் இந்த 5 கணக்கு பார்த்துருங்க. எல்லாமே போட வேண்டாம், டைம் இல்லை. நீங்கள் ஒரு இதுலேயும் 2 சம் போட்டால் போதும், மாடல் பார்த்தா போதும். 7.4ல் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 7.30 7.31 மெக்லாரன் சீரிஸ். எல்லா பிட்டால் ரூலில் 9 சம், ஃபஸ்ட்டு 9 சம். எக்ஸாம்பிள் இதெல்லாம் விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 7.6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் மோனோட்டோனிசிட்டி அண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா மேக்ஸிமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து சம்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. 7.8ல் 1 2 3 அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சாப்டர் 9 வந்து ரொம்ப முடியாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க, முடியலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஆனால் 9.3ல் ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த 9.26 எக்ஸாம்பிளும் 9.29 எக்ஸாம்பிளும் 9.24 25 எக்ஸாம்பிளும் எனக்காகவா அது வந்து அந்த 4 சம் படிச்சிருங்கயா வரும். மீதி எல்லாம் கூடி படிக்க முடிஞ்சவங்க படித்தா போதும். அடுத்தது 9.4ல் ஃபஸ்ட் சம்மு, 9.5ல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 9.35 9.6 ரிடக்ஷன் ஃபார்முலா, அவ்வளோதான். இப்போ 9 சாப்டர் விடக்கூடியவங்க இந்த 4 சம் மட்டும் பாருங்கள், மீதியெல்லாம் பார்க்கணுன்னு தோன்றவங்க பாருங்கள், ஓகேவா? சாப்டர் 10ல் கட்டாயமாக எல்லாருமே பார்க்கலாம். சாப்டர் 10 ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். 10.1 ஆர்டர் டிகிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, 1 மார்க் மாதிரி இருக்கும். 10.2ல் 3 கணக்கு, அதுவும் 2 லைன் தான் வரும். 10.3ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கணக்கு, எக்ஸாம்பிளில் 4 கணக்கு. என்னது? ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறது. இருக்கிறதுல ஈஸியான சம் இது வரப்போகுது இந்த வருஷம். 10.4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருப்பான், அதை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 10.5ல் வேரியபிள் செப்பரபிளில் 4 சம். 10.22 10.7 1 2 13. ஸோ மொத்தமாக எல்லாமே நான் சொல்லிட்டேன். ரொம்ப கம்மி பண்ணி தான் என்னால் முடிஞ்சளவுக்கு கம்மி பண்ணியிருக்கேன், பிளானும் சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா படிக்க முடியாதவங்க அந்த 7 சாப்டர் முடிச்சுட்டு 10வது சாப்டர் படிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6வதுல 6.4 முடி பார்த்துட்டு 6.9ல் சில விஷயங்கள் சொன்னேன், அது பார்த்துக்கோங்க. 7வது சாப்டர் பார்த்துக்கோங்க. மீதி இருக்க 9வது சாப்டர் பார்க்கலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த 4 கணக்கு மட்டும் பார்த்துருங்க, ஓகேவா? அண்ட் 5th சாப்டர் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கணுமானா வேண்டாம். உனக்கு முடிஞ்சால் 5.1 5.2 பார்த்துக்கோ, ஏன்னா அதுலேருந்து சம்மு கேட்டுகிட்டே இருக்காங்க, சரியா? டைம் இருந்தால், ஓகேவா? ஸோ நான் நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 5 மார்க் இருக்குது, 5 மார்க்குக்கு பிளானு எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன். அப்போ அது போக 2 மார்க் 3 மார்க் கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ரிடக்ஷன் பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? இது உட்காந்து இப்போ படிக்கிறம்பி. தேங்க்யூ.